நம்ம இந்த ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட சார்பா நம்மளோட முக்திநாத் யாத்திரையில இப்போ நம்ம இருக்கிறது காத்மாண்டு. இந்த இடத்த பத்தி ஸ்கந்த புராணத்துல நேபாள மகாத்மியம்ங்கிற பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் கேக்குது இல்லையா? ஓகே. சோ இங்க பசுபதிநாத் இந்த ஊர் காத்மாண்டுல இங்க இருக்கிற சிவபெருமானோட பேர் பசுபதிநாதர். அப்புறம் இந்த இடத்துல இந்த ஊர்ல நம்ம இன்னொரு விஷ்ணு கோயிலும் தரிசிக்க போறோம், ஜலநாராயணர். அந்த இடத்துக்கு பேரு புடா நீலகண்ட அப்படின்னு பேரு, புடா நீலகண்ட. பசுபதிநாதர் சிவபெருமானோட கோயில். பசுபதி நாத் இந்த 3 வார்த்தைகளால இந்த பேர் உண்டு. பசு அப்படின்னா தமிழ்ல பசுனா பசுவை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகே. ஆனா சமஸ்கிருதத்துல பசு அப்படின்னா மிருகங்கள்னு அர்த்தம். மிருகங்கள்னு அர்த்தம் பசுன்னு. பதி அப்படின்னா எஜமானர்னு அர்த்தம். இப்ப இவன் கணவரை கூட பதின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது உடையவர், உரிமையானவர், எஜமானர் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். சோ பசுபதி அப்படின்னா மிருகங்களுக்கெல்லாம் தலைவர். சோ மிருகங்கள் அப்படிங்கிறது 4 காலுடைய ஜந்துக்கள் மட்டும் கிடையாது. யார் ஒருத்தர் வேதங்களை மதிக்காம பகவானுக்கு பக்தி பண்ணாம யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுமே மிருகங்கள் தான். த்விபத பசு அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது, 2 காலுடைய மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யாரு 2 காலுடைய மிருகங்கள்னா இந்த சரீரம் தான் நான், இந்த சரீரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் என்னோட உண்மையான பந்துக்கள், என்னோட உண்மையான விஷயங்கள், என்னோட நித்தியமான விஷயங்கள் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே த்விபத பசு. வாழ்க்கை முழுக்க 2 காலுடைய மிருகங்கள். வாழ்க்கை முழுக்க இந்த உடலுக்காக மட்டுமே யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க த்விபத பசு. அப்ப எப்படி ஒருத்தர் உண்மையான மனுஷனாக, ஒரு மனுஷன் எப்படி மனுஷனாகிறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே முதல் நாளே சொன்ன மாதிரி பக்தி பண்ணணும், பகவானுக்கு பக்தி பண்ணணும். இது ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்லோகத்துல இருந்து 18,000வது ஸ்லோகம் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இந்த விஷயம் விளக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல மொத்தம் 18,000 ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலயுமே பகவான் கிருஷ்ணருக்கு பண்ணக்கூடிய பக்தி தொண்டை பத்தி விளக்கப்பட்டிருக்காரு. பகவானோட பக்தி தொண்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்ரவணாதி சுத்தச்சித்த கரில உதாய், ஹரே ஸ்ரவணத்துல இருந்து பகவானை பத்தி கேட்கறதுல இருந்து ஆரம்பிக்கிறது. ஒருத்தர் பகவானை பத்தி சரியான முறையில கேட்கிறாங்களோ, சரியான இடத்துல இருந்து கேட்கிறாங்களோ, அவங்களோட இதயத்துல இருக்கிற கிருஷ்ண பக்தி விழித்தெழுந்து அவங்களோட பக்தி வாழ்க்கை அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறது. சோ அவங்க உடனடியாக என்ன பண்றாங்க, பகவானை புகழ ஆரம்பிக்கிறாங்க. பகவானை புகழ ஆரம்பிக்கிறதுக்கு சிறந்த வழி இந்த கலியுகத்துல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ரொம்ப எளிமையான வழிமுறை பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறது. இதுதான் பக்தி தொண்டுல மிக உயர்ந்த வழிமுறையும் கூட. ரொம்ப எளிமையான மகாமந்திரம், ஆனா இதோட பலன் ரொம்ப உயர்ந்தது, நம்மள ஆன்மீக உலகத்துக்கே கூட்டிட்டு போகக்கூடியது. சோ இங்க பசுபதிநாதரை பாக்குறோம். அப்போ சிவபெருமான் இந்த மாதிரி வேதங்களுக்கு புறம்பாவும் பௌதிகமாகவும் வாழ்றவங்களுக்கு எஜமானரா இருக்காரு. ஆனா இது கொஞ்சம் முரண்பாடான விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம். சிவபெருமான் ஏன் அவங்களுக்கு எஜமானரா இருக்கா, அவருக்கு இறைவனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல சிவபெருமானை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே நினைப்போம் நம்ம ஊர்ல எல்லாம் சைவம் வைணவம்ங்கிறது பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். சிவபெருமான் உயர்ந்தவரா, விஷ்ணு உயர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்ரீமத் பாகவதம் அதுக்கு உண்டான பதில்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா, சிவபெருமான் யார், அவரோட பங்கு என்ன, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், எங்க இருக்கார், வைஷ்ணவர்களுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம இப்ப சுருக்கமா பார்க்கலாம் நம்ம. சோ ஸ்ரீமத் பாகவதத்தோட 12வது காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு, நிம்னா கஹனம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதா வைஷ்ணவானாம் யதா சம்பு புராணானாம் இதம் ததா. அதாவது எப்படி நதிகளிலேயே மிக உயர்ந்ததா கங்கை இருக்கும், அதே மாதிரி வழிபட தகுந்தவர்கள்ல அச்சுதரான கிருஷ்ணர் எப்படி உயர்ந்தவரும், அதே மாதிரி வைஷ்ணவர்கள்ல சம்பு சிவபெருமான் மிக உயர்ந்தவரா இருக்காரு, வைஷ்ணவானாம் யதா சம்பு. அதே மாதிரி புராணங்கள்ல இந்த பாகவதம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இப்போ இது சிவபெருமானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சிவபெருமான் மிக உயர்ந்த வைஷ்ணவர். வைஷ்ணவர்களோட ஒரு ஒரு இலக்கணம், அவங்களுக்கான ஒரு
அடையாளம் என்ன அப்படின்னா அவங்க பரதுக்க துக்கி. அதாவது அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து தானும் கஷ்டப்படுவாங்க. ஆனா பௌதிகவாதிகள் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட், தலைகீழானவங்க, பரதுக்க சுக்கி. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து தான் சந்தோஷப்படுவாங்க. ஆனா வைஷ்ணவர்கள் அப்படி கிடையாது. அதனாலதான் சில பிரபுபாதர் மேற்கத்திய உலகத்துல கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்காக அவ்வளவு ரிஸ்க தன்னோட 70வது வயசுல எடுத்துக்கிட்டார். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ண பிரபுபாதர் அவர் எப்படி இஸ்கான் ஆரம்பிச்சார், அந்த விதம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் மிக சிறந்த வைஷ்ணவர். சோ சிவபெருமான் அதே மாதிரிதான் இந்த மக்கள் யாரெல்லாம் பகவானுக்கு பக்தி பண்ணாம இருக்காங்களோ அவங்களையும் தன் பக்கம் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க பண்ண பாவங்கள்ல இருந்து அவங்களை தூய்மைப்படுத்தி மெதுவா 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 அவங்கள பகவான் நாராயணர் பக்கம் தள்ளுறதா அவரோட வேலை. இது சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு காசில மரணம் அடைகிறவங்க எல்லாருக்குமே முக்தி கேள்விப்பட்டிருக்கும். காசில மரணம் அடைஞ்சா முக்தி, இது கன்ஃபார்ம் 100%. ஏன் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஸ்கந்த புராணத்துல காசி மகாத்மியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அங்க யாரெல்லாம் உடலை விடுறாங்களோ இறக்குறாங்களோ காசில, அங்க சிவபெருமான் பர்சனலா தானே போய் அவங்களோட காதுல மரண தருவாயில அவங்களோட காதுல தாரக நாமத்தை உச்சரிக்கிறது. தாரக நாமம்னா ராமநாமம். ராம 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பகவான் ராமரோட நாமத்தை உச்சரி. அதனால அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாரும் வைகுண்ட போறாங்க, முக்தி அடையறாங்க. எஸ், வலது காதை உயர்த்தின மாதிரி, வலது காதை உயர்த்தின மாதிரி உடலை விடுவாங்க. சோ அதுக்கப்புறம் சிவபெருமானோட actually Varanasi, whoever leaves body, their right ears will be, their head will be little tilted so that they are hearing from Shiva. சோ அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் பக்திக்கு அதிகாரிகளா 12 பேரை சொல்றாங்க, மகாஜனங்கள். கடைசியில பேசலாம் மத்தாஜி. 12 பேரை சொல்றாங்க. ஸ்வயம்பு நாரத சம்பு குமார கபிலோ மனு பிரகலாத ஜனகோ பீஷ்மோ பலிர் வயாசகிர் வயம். இந்த வயம்ங்கிற வார்த்தை நான் அர்த்தம். வயம்னா இங்க யமராஜர் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். மொத்தம் 12 பேர். ஸ்வயம்பு பிரம்மா, நாரதர், சம்பு சிவபெருமான், அப்புறம் குமார 4 குமாரர்கள், கபில முனிவர், குமார கபிலோ மனு, ஸ்வயம்பு மனு நம்ம பார்த்தோம் நைமிஷாரண்யத்துல பார்த்தோம் மனு, பிரகலாதர், ஜனகர் நாளைக்கு பார்க்க போறோம். ஜனகர், பிரகலாத, ஜனகர், பீஷ்மர், அடுத்து பலி மகாராஜா, அதுக்கடுத்து வையாசகி சுகதேவ கோஸ்வாமி, வையாசகினா சுகதேவ கோஸ்வாமி, அடுத்து வயம்னா நான் அர்த்தம். யமராஜர் இந்த ஸ்லோகம் சொல் நான். சோ இந்த 12 பேரும் பக்திக்கு அதிகாரிகளா ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. இதுல சிவபெருமானும் ஒருத்தரா இருக்கார். சோ அப்ப இதுல இருந்து நமக்கு சிவபெருமானை பத்தின ஒரு ஐடியா ரொம்ப தெளிவாவே கிடைச்சிருக்கும். சிவபெருமான் யார் அப்படின்னா பரம வைஷ்ணவர், பகவானோட பக்தர். இது ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ அப்ப இங்க பசுபதிநாதர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, இந்த வேதங்கள்ல ஃபாலோ பண்ணாத அசுரத்தனம் கொண்ட மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க எல்லாருமே ராம பக்திக்கு கிருஷ்ண பக்திக்கு கூட்டிட்டு வரான்னு சொல்லி பார்த்தோம். ஸ்ரீமத் பாகவதத்துல சிவபெருமானோட இன்னொரு பேர் உண்டு, பூதநாத் அப்படின்னு சொல்லிட்டு. பூதேஸ்வரா, பூதநாத், இந்த பேர் உண்டு. பூத அப்படின்னா தமிழ்லயே அது உண்டு இல்லையா, பூதங்கள், பேய், பிசாசுகள், ஆவிகள், அப்புறம் ராட்சசர்கள், பிரம்ம ராட்சசர்கள், யக்ஷர்கள். அதாவது மரணம் அடைஞ்ச பிறகும் அடுத்த உடல் கிடைக்காம சட்டில் பாடி சூட்சும சரீரத்திலேயே சுத்துறவங்க. இவங்க எல்லாரையுமே சிவபெருமான் தன் கூட வச்சுப்பாரு. அதனால அவருக்கு பூதேஸ்வரன் ஒரு பேர் உண்டு. ஏன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா 3 சந்தியா வேலைகள்லயும் இந்த பூமியை தன்னோட ரிஷப வாகனம் நந்தி மேல உட்காந்து சுத்தி வருவார் சிவபெருமான். காலையில விடிய காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல, மத்தியான நேரத்துல 12 மணி, மதியம் 12 மணி, திரும்ப சந்தியா நேரம், இரவு சந்தியா நேரத்துல, இந்த 3 நேரம், மாலை சந்தியா நேரத்துல, இந்த 3 வேளையும் அவர் சுத்தி வர்றார். அப்போ யாரெல்லாம் பாவ காரியங்களை ஈடுபட்டு இருக்காங்களோ, ஏன்னா இந்த சந்தியா நேரம் அப்படிங்கிறது பகவானை வழிபடுறதுக்கு, பக்தி காரியங்களை ஈடுபடுறதுக்கு மட்டும்தான். அதனாலதான் நம்ம இந்த 3 வேளைகள்லயும் கோயில்ல ஆரத்தி நடக்கும். காலையில மங்களாரத்தி, மதிய ஆரத்தி, திரும்ப ஈவினிங் சந்தியா ஆரத்தி, பகவானுக்கு பூஜைகள் நடக்கும், கீர்த்தனம் நடக்கும், உபன்யாசங்கள் நடக்கும். இந்த பிராமணர்கள் அந்த சமயத்துலதான் தங்களோட சந்தியா வந்தனங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த சமயத்துல யார் ஒருத்தர் பகவானை வழிபடாம இருக்காங்களோ அவங்களோட புண்ணிய பலன்கள் எல்லாம் சிவபெருமான் எடுத்து அந்த சூட்சும சரீரத்துல ஆவிகளா பேய்களா இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு. சோ தட் அவங்க கொஞ்சம் புண்ணியம் அடைஞ்சு அடுத்த உடலுக்கு அவங்களால போக முடியும். இது சிவபெருமானோட டியூட்டியா ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. இன்னும் சிவபெருமானை பத்தி சொல்லணும்னா, இந்த பௌதிக உலகம் முக்குணங்களால் ஆனது.
சத்வ, ரஜோ, தமோ குணம். சோ இந்த தமோ குணத்துக்கு அதிபதியா சிவபெருமான் இருக்கார். சோ அதனால அந்த தமோ குணத்தை சேர்ந்த ஜீவராசிகள், இந்த தமோ குணத்தை சேர்ந்த ஜீவராசிகள் அவரை வழிபடுறாங்க. சோ அவர் அவங்கள மேல கொண்டு வர்றார். சிவபெருமான் தமோ குணத்துல இல்ல, அவர் அவங்கள மேல கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் இன்னும் பிரம்ம சமயத்துல பிரம்மதேவர் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, கிருஷ்ணருக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்றார். க்ஷீரம் யதா ததி விகார விசேஷ யோகா சஞ்சாயத்தே நகிதத பிரஹஸ்திஹேது யக் சம்புதாம் அபிதத சமுபைதி காரியா கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரம்மதேவரோட ஸ்லோகம். பால் இருக்கு, தயிர் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பால்ல இருந்து தயிர் வருது, தயிர் திருப்பி பாலாக முடியும். பட் பால் தயிராக முடியும். ரெண்டும் ஒரே பொருள் தான், ஆனா இதோட தன்மை வேற, அதோட தன்மை வேற. இது மறுபடியும் அதான் ஆக முடியும். அதே மாதிரி இந்த பால் கிருஷ்ணர், தயிர் சிவபெருமான சொல்லப்படுது. ரெண்டு பேரும் ஒரே நபர், ஆனா கம்ப்ளீட்டா அவங்களோட தன்மைகள் வேற, அவங்க செயல்பாடுகள் வேற. சிவபெருமான் மறுபடியும் விஷ்ணு ஆகுறது கிடையாது. சோ ஸ்ரீல பிரபுபாதர் இன்னும் சுருக்கமா என்ன சொல்லியிருக்கார், சிவபெருமான் அப்ப சாதாரண மனுஷனா கிடையவே கிடையாது. சிவபெருமான் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, விஷ்ணு இருக்கார், பௌதிக உலகத்துல இருக்க நம்மள மாதிரி கட்டுண்ட நார்மல் ஜீவராசிகள் இருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கார் சிவபெருமான். இதுதான் சிவபெருமானோட நிலை. சிவபெருமானை பத்தி இன்னும் இன்னும் நல்லா சொல்லணும், இன்னும் அவரோட இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் மேல அவரோட கருணை என்ன அப்படிங்கறத இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல பார்க்கடல் கடையிற லீலை வருது. அதுல பார்க்கடலை கடையும் போது முதல்ல என்ன வந்தது? விஷம், அழகால விஷம் வந்தது. அத எல்லாருமே அதை பார்த்து பயந்தாங்க. சிவபெருமான் வேகமா போய் அதை குடிக்க போனார். ஏன்? எஸ், ஏன்னா சிவபெருமான் சமயத்தை தன்னோட மனைவியான பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்க, எப்பவுமே வைஷ்ணவர்கள் பகவானோட சிறந்த பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, அடுத்தவங்களோட நன்மைக்காக தான் சுயமா கஷ்டத்தை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக அப்படின்னு சொல்லிட்டே இந்த விஷத்தை தான் எடுத்துக்கிறார். சோ தான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட உடல், அவரோட தொண்டை நீளமா மாறிடுது. ஸோ அதனாலதான் அவருக்கு நீலகண்ட அப்படின்னு பேர், நீல நிறத்துல கண்டத்தை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாதாரண மக்கள், மற்ற மக்களோட ஜீவராசிகளோட நன்மைக்காக இந்த விஷயத்த வைஷ்ணவர் பண்றார். இது சிவபெருமானோட உயர்ந்த நிலையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சிவபெருமான் எப்பேற்பட்டவர் பார்த்தோம், சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள கனெக்ஷன் பார்த்தோம், சிவபெருமானுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் உள்ள கனெக்ஷன். ஏன்னா வைஷ்ணவர்கள் சிவபெருமானுக்கு நமஸ்காரங்களை பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு விஷயம் கிடையாது. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, சிவனை கும்பிடலாம் அவர் தண்டிச்சிருவார், மற்ற கோயில்களுக்கு எல்லாம் நீங்க போகவே மாட்டீங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை தண்டிக்க போறாங்க சொல்றாங்கல்ல இல்லையா? இப்ப ஸ்ரீமத் பாகவதத்துல சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, யஃப் பரம் ரம்சஹ சாக்ஷாத் திரிகுணா ஜீவ சம்ஞினாத் பவந்தம் வாசுதேவம் பிரபன்ன ச பிரியோகிமே. அதாவது உலகத்தையுமே, முக்குணங்களாலான இந்த உலகத்தையுமே படைச்ச பகவான் விஷ்ணுவுக்கு, பகவான் கிருஷ்ணருக்கு, வாசுதேவருக்கு யாரு சரணடைஞ்சிருக்காங்களோ, பக்தி பண்றவங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படிங்கிற, என்னை விட எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படிங்கிற. சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், பகவான் விஷ்ணுக்கு யாரு பக்தி பண்றாங்களோ சிவபெருமான் தன்னோட முழு ஆசீர்வாதத்தையும் அவங்களுக்கு தரார். ஏன்னா இது நம்ம மற்ற பாகவதத்திலே நிறைய இடங்கள்ல பாக்குறோம். நவயோகேந்திரஸ் அவங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கிறார், குமாரர்களுக்கு சிவபெருமான் உபதேசம் பண்றார், இன்னும் பலருக்கு சிவபெருமான் நிறைய, சிவபெருமானோட தலைமையில ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயமே உண்டு, ருத்ர சம்பிரதாயம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் சிவபெருமான் தான் வைஷ்ணவர் அப்படிங்கறத வெளியில காட்டுறதுக்காக இன்னொரு முக்கியமான விஷயம் பண்றார். சிவபெருமானுக்கு ஒரு பேர் கங்காதர. சிவபெருமானோட தலையில கங்கை இருக்காங்க. கங்கை எங்க இருந்து உற்பத்தி ஆகுறாங்க நம்ம நேற்று பார்த்தோம், விஷ்ணுவோட பாதத்துல இருந்து. கங்கைக்கு ஒரு பேர் பகவத்பதினு ஒரு பேர் உண்டு. விஷ்ணுபதி, பகவத்பதி, அதாவது பகவானோட பாதத்துல இருந்து, பாதத்துல இருந்து உற்பத்தி ஆகிறவள் அப்படின்னு அர்த்தம். சோ அதனாலதான் அவங்க உலகத்தையுமே தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை கங்கைக்கு உண்டு. எல்லாரையுமே தூய்மைப்படுத்த முடியும் கங்காவால. ஏன்னா அவங்க பகவானோட பாதோதகம், பகவானோட பாதத்துல இருந்து உற்பத்தி ஆகுறாங்க. சோ சிவபெருமான் அவங்களை எங்க வச்சிருக்காங்க? ரொம்ப சந்தோஷமா
ஏன்னா கோயில் பெருமாள் கோயில் நமக்கு தீர்த்தம் தரோம், குடிச்சிட்டு புரோக்ஷனம் பண்ணிக்க தலையில நம்ம பியூரிஃபை பண்றதுக்காக சேம் சிவபெருமான் அதே தான் பண்றாரு. கங்கையை ரொம்ப சந்தோஷமா தன் தலைமையில வச்சிருக்காரு. அப்புறம் இதெல்லாமே சிவபெருமானை பத்தின ஸ்ரீமத் பாகவதம் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ இங்க பசுபதிநாதர் எப்படி வந்தார்? இது ஸ்கந்த புராணத்துல இருந்து நம்ம இப்ப கேட்கலாம். இங்க ஒரு முறை இந்த இடம் நம்ம இப்பவே வந்தோம், இப்பவே நிறைய மலைகள் தான் இருக்கு, நிறைய மலைகள் சுத்தி நேபாளம் முழுக்க ஹிமாலயங்கள் தான். இந்த இடத்த பார்வதியும் சிவபெருமானும் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்தோட அழகு ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்களுக்கு. இந்த இடத்துல இருந்த குளங்கள், நந்தவனங்கள், சோலைகள், மரங்கள், பூக்கள், கனிகள் இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் ஒரு மானோட ரூபத்தை எடுத்து ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல. மற்ற தேவ காரியங்கள் அவரோட வேலைகள் எல்லாமே நின்று போச்சுங்கிறதால மற்ற தேவர்கள்ல வந்து அவரை ரெக்வெஸ்ட் பண்றாங்க, சுவாமி பிளீஸ் போதும் உங்க விளையாட்டு, வாங்க உங்களோட டியூட்டியை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சிவபெருமான் அதுக்கு ஒத்துக்கல. நான் இங்க இருக்கேன், நான் என் மனைவியோட இருக்கேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க தேவர்கள் எல்லாரும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவபெருமான் கூட சண்டைக்கே ரெடி ஆகுறாங்க, நீங்க உங்க டியூட்டியை செஞ்சாகணும் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா மானா இருந்த சிவபெருமானோட ஒரு கொம்பு உடைஞ்சு விழுறது. அந்த விழுந்த இடத்துல இருந்து லிங்கம் வளருது, அவர் தான் பசுபதிநாதர். பசுபதிநாதர் இந்த பசுபதிநாதர் வந்து மற்ற சிவலிங்கங்கள்ல இருந்து ரொம்ப வித்தியாசமா இருப்பார். 4 முகங்கள் உண்டு. ஆக்சுவலா சிவபெருமானுக்கு மொத்தம் 5 முகங்கள் உண்டு. இந்த 4 முகங்கள் இங்க வெளிப்படும். 5வது முகம் அருவமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 4 முகங்கள் கொண்ட பசுபதிநாதர் இங்க தோன்றுறார். அதுக்கப்புறம் என்ன, அது காலப்போக்குல அந்த சிவலிங்கம் மறைஞ்சிடுது, பூமியில மறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஒரு பசு கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு பசு மட்டும் ஒரு பர்டிகுலர் இடத்துல தினசரி பால் தானாவே சொரியுது. அதை பார்த்து அந்த விவசாயி தோண்டி பார்த்து லிங்கம் கிடைச்சோடனே ராஜாக்கு சொல்றார். ராஜா வந்து அந்த சிவபெருமான மறுபடியும் கோயில் கட்டுறார். கோயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சிவபெருமான் இருக்கிறதுலயே ஸ்கந்த புராணத்துல என்ன சொல்ற, இருக்கிறதுலே ரொம்ப புனிதமான இடம், இவர் வந்து யார் என்ன விரும்பினாலும் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் இவர் யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். சிவபெருமான் அசுரர்களுக்கு கூட வரங்கள் கொடுக்கக்கூடியவர். ரொம்ப ஆசுதோஷர்னு பகவானுக்கு சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு, ரொம்ப எளிதில் திருப்தி அடையக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவர்கிட்ட என்ன கேட்டாலுமே கிடைக்கும். அப்ப நம்ம என்ன கேட்கணும், நாமத்தை உச்சரிக்கணும், பக்தியை கேட்கணும். ரொம்ப சந்தோஷமா கொடுப்பார். அதுக்கப்புறம் இந்த கோயில் இந்த நேபாள ராஜ்யத்தோட தலைமை கோயில் அதுதான் இருக்கு. ரொம்ப புனிதமான இடமா இது கருதப்படுது. இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க மரத்தால் ஆனது. இப்போ கற்கள் மாறி மாறி பல பல நூற்றாண்டுகளா, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா அது மாறி மாறி கட்டுமானம் போயிட்டே இருக்கு. நம்மளும் பார்க்கலாம், நல்ல ஒரு அமைப்பு பண்ணியிருப்பாங்க சுற்றி சுற்றி தரிசனம் பண்றதுக்கு. இதுக்கப்புறம் இந்த பசுபதிநாதருக்கு அப்புறம் நம்ம வந்து புடா நீலகண்டன் இன்னொரு இடத்துக்கு போறோம். நம்ம இன்னொரு இடம் இந்த நேபாளத்துல நம்ம பார்க்க வேண்டிய இடம், இந்த காட்மாண்டுல பார்க்க வேண்டிய இடம் புடா நீலகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. புடா அப்படின்னா பழையன்னு அர்த்தம், அல்லது வயசான, பெரிய அப்படின்னு அர்த்தம் புடா. நீலகண்ட அப்படின்னா இப்பதான் படிச்சோம், இப்பதான் நம்ம கேட்டோம், சிவபெருமானோட பேர் நீலகண்டன். சிவபெருமான் விஷத்தை குடிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட தொண்டை பயங்கரமா எரிய ஆரம்பிச்சு. அப்புறம் அவர் என்ன பண்ணார், தன்னோட திரிசூலத்தால ஹிமாலயத்தை ஒரு குத்துறார். குத்துன உடனே ஒரு நதி, ஒரு நீர் குளம் ஒண்ணு உருவாகிறது. அதுக்கு பேர் கோஷாய் குண்டா அப்படின்னு பேர். அந்த இடத்துல அவர் தண்ணீரை குடிச்சு தாகம் மாத்திட்டு விஷ்ணுவை வழிபடுறார். அந்த விஷ்ணு தான் அந்த புடா நீலகண்டால படுத்துட்டு இருக்க ஜலநாராயணர். அந்த இடத்துக்கு பேரு புடா நீலகண்டன் ஆயிடுச்சு. அந்த தண்ணி தான் கோஷாய் குண்டா, அந்த தண்ணியில தான் விஷ்ணு அங்க படுத்திருக்கார். அவர் சால கிராமத்தால் ஆனவர். அந்த கோயில்ல விசேஷம் என்ன அப்படின்னா சின்ன குழந்தைகள் தான் அங்க பூஜாரியா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா பகவான் அங்க ஆதிசேஷன் மேல படுத்திருக்கார், அவருக்கு அலங்காரங்கள் பண்ணணும், பூஜைகள் பண்ணணும் அப்படின்னா ஆதிசேஷன் மேல ஏறி போய் தான் பண்ணணும். ஒரு 13 வயசு வரைக்கும் பாவங்கள் வந்து பெருசா கணக்கிடப்படுறது கிடையாது. அதனால குழந்தைகள் மட்டும் தான் அங்க பூஜை. 13 வயசு ஆச்சுன்னா அவங்க வெளியே வந்துடணும். அதுக்கு அடுத்த குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நாள் பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்களா அங்க பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இஸ்கான் போவோம். இஸ்கான் வேற பார்க்க வேண்டிய அடுத்த இடம் இஸ்கான். இஸ்கான் காத்மாண்டு. ராதாகிருஷ்ணர் அங்க இருக்கார், ஜெகநாதர் இருக்கார். அவங்களும் தரிசனம் பண்ணுவோம். ஜெகநாதர் எஸ். அவங்களும் தரிசனம் பண்ணுவோம். நிறைய பக்தர்கள் ஜெகநாதரை பிரிஞ்சு ஏங்கிட்டு இருக்கீங்க. அவரை தரிசனம் பண்ணுவோம்.
நேத்தைக்கு தரிசனம் பண்ணுங்க, இன்னைக்கு இன்னைக்கு மறுபடியும் தரிசனம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட், இப்போ இன்னைக்குரிய ப்ரோக்ராம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு பஸ் இருக்கு, அதுல ஏறி உட்காடுறோம். ஏறி உட்காந்து ஃபர்ஸ்ட் நம்ம இஸ்கான் போறோம். இப்போ நம்ம எப்படி லெக்சர் கொடுத்தோமோ அது தலைகீழ வருவோம். ஃபர்ஸ்ட் இஸ்கான் போறோம், அதுக்கடுத்து அந்த விஷ்ணு கோயில் ஜலநாராயணரை பாக்குறோம், அதுக்கு அடுத்து பசுபதிநாதரை பாக்குறோம். பசுபதிநாத் பார்த்துட்டு லஞ்சுக்கு இங்க வந்துருவோம் நம்ம. மதியத்துக்கு மேல மக்கள் ஷாப்பிங் போய்க்கலாம், ஃப்ரீ. நைட் ஸ்டே மறுபடியும் இங்கதான். நாளைக்கு காத்தால ரொம்ப ஏர்லியாவே 4 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா யாரு யாரது யாரது இருக்கிறதுல ரொம்ப நம்ம இது வரைக்கும் பண்ணதுல ரொம்ப லாங்கஸ்ட் டிராவல் இனிதான் வரப்போகுது, நாளைக்கு தான் அது. ஸோ அதனால பெட்டர் நம்ம ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிடணும். அங்க போய் நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, டிராவல் அண்ட் ரெஸ்ட், அவ்வளவுதான்.